அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்கிற நிலை எட்டப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா இன்று தனது சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள தொகுதிகளில் போட்டியிடும் 21 அதிமுக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பேசிய ஜெயலலிதா, கடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் அதிமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். தமிழக மக்களின் நலனுக்காக தாம் தவ வாழ்க்கை வாழ்வதாகவும் ஜெயலலிதா குறிப்பிட்டார். என்னை எப்பொழுதும் ஆதரித்து வரும் தமிழக வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் உங்களது பொன்னான வாக்குகளை இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் அளித்து மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டும் என உங்களை அன்புடன் வேண்டுகிறேன். எனக்கு எல்லாமே நீங்கள்தான். உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. நான் ஓயாது உழைப்பதெல்லாம் உங்களுடைய உயர்வுக்காகத்தான். உங்கள் மகிழ்ச்சியே எனது லட்சியம். கடந்த திமுக ஆட்சியில் இருண்டு கிடந்த தமிழகம் அதிமுக ஆட்சியில் ஒளிமயமாகி உள்ளதாக கூறிய ஜெயலலிதா, மின்சார உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். அம்மா திட்டங்களின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசிய ஜெயலலிதா, இந்தியாவிலேயே சென்னைதான் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என மத்திய அரசின் அறிக்கை கூறும் அளவிற்கு பெண்களின் வாழ்க்கை தரத்தையும் பாதுகாப்பையும் அதிமுக அரசு மேம்படுத்தி இருப்பதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு மிக நன்றாக பேணி பாதுகாக்கப்படுகிறது. சென்னை மிகவும் பாதுகாப்பான நகரம். இந்தியா முழுவதிலும் உள்ள அனைத்து நகரங்களிலும் சென்னை தான் மிகவும் பாதுகாப்பான நகரம். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்று நான் சொல்லவில்லை. இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு கூறுகிறது, மத்திய அரசின் ஆய்வு கூறுகிறது. 3 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை சென்னையில் ஒரே நாளில் பெய்ததை சுட்டிக்காட்டிய ஜெயலலிதா, தமிழக அரசு மேற்கொண்ட வெள்ள நிவாரணப் பணிகளையும் பட்டியலிட்டார். சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மொத்தம் 658 கோடி ரூபாய் அளவிற்கு அவர்களின் வங்கிக் கணக்குகளில் நிவாரண நிதியாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் கூறினார். முடிக்கப்பட்ட பணிகள் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை பற்றி பலரும் பலவிதமாக கூறுகிறார்கள். சிலர் ஒரே வரியில் மிகவும் சுலபமாக அரசு எதுவுமே செய்யவில்லை என்று கூறிவிட்டு போய்விடுகிறார்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன செய்துள்ளோம் என்பனவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும் இப்பொழுது குறிப்பிட விரும்புகிறேன். 100 ஆண்டுகளில் இல்லாத மழை கொட்டி தீர்த்தது. 3 மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் கொட்டி தீர்த்தது. சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் வங்கி கணக்குகளில் 658.42 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. தமிழகத்தில் அமலில் இருந்த பூரண மதுவிலக்கினை நீக்கியது திமுக அரசுதான் என குறிப்பிட்ட ஜெயலலிதா, மூதறிஞர் ராஜாஜி கெஞ்சி கேட்டுக்கொண்டும் 1971ஆம் ஆண்டு தமிழகத்தில் மது விற்பனையை கருணாநிதி மீண்டும் கொண்டு வந்ததாகவும் குற்றம் சாட்டினார். பூரண மதுவிலக்கை ஒரே கையெழுத்தில் ஒரே நாளில் கொண்டு வந்துவிட முடியாது என்று கூறிய ஜெயலலிதா, வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலையை எட்டப்படும் என்றார். பூரண மதுவிலக்கை ஒரே கையெழுத்தில் கொண்டு வருவது என்பது இயலாது. இது படிப்படியாகத்தான் கொண்டு வர முடியும். 1971ஆம் ஆண்டில் திமுகவால் மது அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு தலைமுறைக்கும் மேலாக இது தமிழ்நாட்டில் உள்ளது. எனவேதான் இதை ஒரே நாளில் ஒழிக்க இயலாது. எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும்.
இதனிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ பொன்னு பாண்டி தனது ஆதரவாளர்களுடன் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார்.